ஓகேன்பா. நீங்கள் என்ன வீடியோ பார்க்குறேன்னா தட்டு தான் ஒரு ஏக்கரா இருக்குதா இருக்க போகணும். நேற்று அதுங்காட்டியும் ஒரு தென்னந்தோப்பு ஓட்டி மாப்பிள்ளை இதெல்லாம் வளைச்சிக்கிட்டான். நல்லா வெல்டு வச்சு ரெடி பண்ணுறதுக்கு நேற்று நைட் ஆயிடுச்சு. நேற்று அதனால தான் ப்ரோ வீடியோவே போட முடியல. இதெல்லாம் வெல்டு வச்சு இது என்ன பண்ணணும், செயின் பொழுதுனையும் கடை விழுந்துக்கிட்டே இருந்தது. அதனால் எல்லாம் ஃபுல்லாக வெல்டு வச்சு ரெடி பண்ணுறதுக்கு நேற்று நைட் ஆயிடுச்சு. அதனால தான் நாங்கள் வீடியோ கூட ஷூட் பண்ண முடியல. சம்பவத்தை பண்ணிவிட்டு வந்துட்டு பாருங்க. கிளர்ச்சி மாட்ட சொல்லி அனுப்பினதுக்கு கிளர்ச்சி போய் பிடிங்கிச்சிங்கம்மான்னா ஒரு நல்ல விஷயம். ஓகே போயிடுச்சு. நான் கொஞ்சம் வயக்காட்டுக்கு போயிட்டேன். அதனால் சரி மாப்பிள்ளை சாப்பிட்டு கிளர்ச்சி எடுத்து போய் மாட்டுறானே. 1:30 மணிலேருந்து 4 மணி வரலாம் மாட்டிவிட்டு கடைசியா மாமா மரம் போயிடுச்சு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டான். கடைசியில் போய் பார்த்தா கிளர்ச்சி ஹவுசிங்கே மாட்டிவிட்டான். அப்புறமேட்டு முல்லக்குது நல்லா மரம் போயிடுச்சு. எதை இப்போதைக்கு செட் பண்ணி வச்சுக்கிறோம். அதில் லேத்துக்கு போகிற ஜாமானம். அதனால் லேத்துக்கு போயிட்டு தான் ரெடி பண்ணணும். அவ்வளோதாம்மா இப்போ முடிஞ்சதா வேலை போகலாமா? அதனால் இப்போ போயிட்டு ஒரு 2 ஏக்கரா இருக்குது ப்ரோ. 2 ஏக்கரா வராது, 1.5 ஏக்கரா இருக்குதுன்னு நினைக்கிறேன். போயிட்டு தொட்டு வருவோம். இது உரையிலையா மாப்பிள்ள? லைட்டு இந்த தளவுக்கு வரும்போது உரைய மாட்டேங்குது. ஒரு நூல் அதிகம். அவ்வளோதான். நீ இதை கிளச்சி டைட் இருக்கிற பேனர் மட்டும் எடுத்துக்கிட்டியாம்மா? இப்போ போய் ஓட்டிட்டு வரோம். எல்லாம் நேற்று எடுத்து வேலை செஞ்சோம்ல, அதனால் எல்லாம் எடுத்து வீட்டில் போட்டு என்னான்னு போய் பார்த்துட்டு எடுத்துருவோம். மாப்பிள்ள கண்ணை விட்டுக்க. இன்னைக்கு என்னாச்சும் எதுவும் மக்கர் பண்ணாத ஓடுமா, இன்றைக்கி ஏதாச்சும் மக்கர் பண்ணிவிடுமான்னு தெரில. போய் பார்ப்போம். ஸோ அப்பா வண்டியில் குஞ்சா ரெடி பண்ணுவோம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம். இங்கே கொஞ்சம் கட்டிக்கா. நம்ம அப்படியே பைக்கிலே போவோம். நேற்று வீடியோ போடல, இன்றைக்கி என்னாச்சு இப்போ வீடியோ போடுவோம். கண்ணை விட்டுக்க. போயிட்டாரு. அம்மா பூங்காவை தாண்டு வரேன். தட்டு வார ஒரு 2 ஏக்கரை சுத்த போகணும். தைரியமாக வேடு தரலாம். ரேட்டுலாம் அது ஈஸ்வரனுக்கு பார்த்த வண்டிங்கண்ணா. இரு என்ன வந்துருக்கண்ணா. இதில் வேறு இப்போ கட்டுறப்பார் மட்டும் ஒரு எல் மாதிரி இடத்துல திருப்பணும்னா ஆள் பார்த்து சொல்லலாம். அவ்வளோதான் ப்ரோ. மாப்பிள்ளை வேறு ரேடியோ கிட்ட போட்டு வச்சுக்கிட்டு பாட்டு கொளுத்திட்டு போகிறோம். ஓகேன்பா. வயல் இங்கே தான் இருக்குது. ஆனால் இறங்குறதுக்கு தடத்தை காணான்னு இந்த பாலத்தை மேலே எப்படி வண்டி போவோம்? நிறுத்து. இதில் போகுமா? உடஞ்சி போயிருக்குண்ணா. வேறு நேரத்துக்கு அண்ணன் வரட்டும். பைப்பு தாங்குமாம்மா? இப்போ பைப் உடஞ்சி போச்சுன்னு என்ன பண்ணுறது? வேறு வழி ஏதாச்சும் இருக்கு. டபக்குன்னு போய் உக்காந்துக்குமே.
சாயறதெல்லாம் சாயாது, கல்லுக்கு தான் அடுக்குனா தான் ஆகும். தடம் கேட்கலாம். பட்ட மாட்டுக்கு அவ்வளோ எதில் இருந்தான்னு தெரில. அதுக்கு இது மோசம் இல்லாமல் தான் வரும். ஓகேன்பா, இது வந்து தடம் கேட்டு தான் ஓட்டி ஆகணும். ஓகே ப்ரோ, அந்த அதில் வர முடியாது, அது கேன்சல் ஆகிடுச்சு. ஏன் மாத்த ஏறுமா கல் போட்டுக்கலாம். ஓ அப்பா, நான் இப்போ வண்டி 2 வீல் டிரைவுங்கிறதுனால இடத்த பார்க்கறதுனே பார்த்தாவே பயமாகுது. குட்டி ஏறுமா ஏறாத. கிராஸ் போட்டு தான் ஆல்ரெடி ஸ்டெப்பு வளைச்சிட்டான். வேறு வழி இல்லை, ஓட்டு ஸ்டெப்பு வளைக்குன்னு பார்த்தா என்ன பண்ணுற, ஸ்டெப்புன்னு ஒரு ஓட்டை தூக்கி மேலே போடுறேன் தான். திருமணிமுத்தார் நம்ம ஏரியாவுக்கு திருமணிமுத்தார் தான், வேற என்ன இதில் தான் அந்த தடம் ப்ரோ. ஏறுறதுக்கு தான் வழி இல்லை. இருந்தால் பிரச்சனை இல்லை, அதனால் வாட்டமாக வச்சுது. வெட்டி ஒன்றுமா அங்கே ஏறிக்கலாமா? ஒரு வரப்பை கண்டாவே பயமாகுது ப்ரோ. போயிரு, சல்லுன்னு போயிரு. இந்த பிரேக் அடிச்சிடு. அண்ணன் நம்ம ஓப்படலான்னு நினச்சேன், போய் வண்டி எடுத்தேன். 2 வீல் டிரைவ் தான் ப்ரோ பிரச்சனை. இந்த வண்டி ஃபஸ்ட்டு இப்படி தானே போடணும், ஒரு சுற்று போடு, இப்படி தான் இருக்கும், பார்த்தா தானே தெரியும். இது மாதிரி காடாக இருந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போடுறது நீங்கள் ஓட்டி போடலாம்டா. நேற்று ஓட்ட ஃபீல்டு கொடுப்பாரு, மரண ஃபீல்டு இல்லை. அந்த பெல்ட்டை மட்டும் நேர் பண்ணி வைக்கிற மாதிரி ஏதோ ஒரு ஐடியா பண்ணணும். பக்கத்துலேயே ஆறு. இது என்னன்னா காஞ்சி போன தட்டை கொஞ்சம் வாட்டம் போட்டு எடுத்தால் தான் ப்ரோ சுத்தமாக எடுக்கும். நேற்றே இந்த காட்டை வந்து அறுத்துருக்கணும் ப்ரோ. பாருங்கள் எந்த அளவுக்கு படுத்துக்கிச்சின்னு. நேற்று இந்த கட்டரப்பார் வந்து ரீலர் தென்னை மரத்தில் மட்டையில் மாட்டி இழுத்து ரீலரை வளைச்சி பொழுதுனைக்கும் கட்டையாக விழுந்துட்டு இருந்துச்சு. அப்பயும் வந்து ரீலர் பெல்ட் வந்து கொஞ்சம் ஒன் சைடாக இருக்குது ப்ரோ, நேராகவே இல்லை. அதுக்கு ஏதாச்சும் ஐடியா பண்ணணும். இவ்வளோ பெண்டாக ஓடுறதுனால என்ன பண்ணுதுன்னா, லூஸில் இருக்கும் போது வந்து கடவுள் ஓடுறதுக்கு பார்க்குது. ஒரு 3 வயலுக்குது, ஒரு 2 மணி நேரம் வரும். ஆனால் தட்டெல்லாம் ஒரு 3 நாளைக்கு மட்டும் மழை விட்டுருச்சுன்னா பரவாயில்ல. ஏதோ பரவாயில்ல, கடலப்பருப்பு இல்லைனாலும் ஏதோ மனுஷனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்குது. கடலப்பருப்பு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது.
இருந்தால் இதுதான் பிரச்சனையே. ஃபோரில் டிரைவாக இருக்கணும் ப்ரோ. எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த வரப்பு கிறப்பு எல்லாத்தையும் இடிச்சு நிறையிட்டு தரமட்டமாக பண்ணிட்டு போவோம். டூ வீல் டிரைவுங்கிறதுனால இது ஒரு பெரிய தலைவலி பிடிச்சி. ஒரு செத்தங்கூரி போய் அந்தானே உக்காரலான்ட்டுக்கு உடனே மாப்பிள்ளை ஆரணை எடுத்துட்டான். வா மாமா எனக்கு பிடிச்ச அலுப்பாக இருக்காதான்னு. நாங்கள் ஓட்டுனதுல இதுதான் ப்ரோ தட்டு அடர்த்தி. இல்லை இன்னொன்று அங்கே போய் வெளியூரில் போய் ஓடிச்சில்ல சாராபுரத்தில், அங்கே கொஞ்சம் தட்டு அடர்த்தி. இது கொஞ்சம் நல்லா அடர்த்தியாக தான் இருக்குது. கத்த விழுவும். இன்னும் வஞ்சி போட்டுக்கிறாங்க. வஞ்சி மட்டும் இல்லாமல் வச்சுக்காங்க இன்னும் சூப்பராக இருக்கலாம். எப்படி எடுத்து கொடுக்க பார்த்தீங்களா ரெகுலரு. ஓரளவு கத்த விழுவுமா மாப்பு? அதுக்கு என்ன பண்ண முடியும், வர்றதுதான். ஒரே மட்டமாக அறுத்துருக்கலாம். காரம் இருக்குது. நெட்வொர்க்கில் பிடிச்சிருக்கலாம்ல மாத்த. இப்படி கரெக்டாக தூக்கி பிடிச்சி எடுத்துருக்கலாம்ல. அந்த இடத்துல ஒன்றும் வேஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கும்ல. அந்த இடத்துல இப்போ காடு பூரா வேஸ்ட் ஆகுதுல்ல. இப்போ 1 2 3 4 கரை தானே போட்டிருக்கிறாங்க. வேஸ்ட் ஆகும். காட்டுக்காரங்க போயிட்டாங்களா? இதெல்லாம் தம்புன்னு ஓடி அப்பப்போ கட்டுற பாருங்க. சில்லற வேலை செஞ்சுட்டே இருக்கிறோம். அப்பயும் முடிஞ்ச பாட்டு காணும். சரி, நல்லா கரை. இந்த இடத்துலாம் கரை. இதில் ஒரு வீல் விட்டு பரப்புலையே பரப்புலையே ஒரு வீல் விடு. பரப்புலையே ஒரு வீல் விட்டு போ.
ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து பார்த்து மேடை ஏற்றுறதா இருக்குது ப்ரோ. நல்லா ஒண்டை பிடிச்சாடுறா டேய். மூணு சுற்று அறுத்துட்டு நெட்டில் தான் ப்ரோ அறுக்க சொல்லணும். மாப்பிள பார்க்க மட்டும் பார்த்துட்டு லோ பஸ்ஸுக்கு மாற்றிட்டான் ப்ரோ. இது அப்படியே பொறுமையாக வந்துக்கிட்டே இருக்குது. வேகமாக இருக்கலான்னு ஸ்பீடு பண்ணோம்னு வச்சுக்காங்க, என்ன பண்ணுது, எப்படி சொல்கிறது, டம் ரோல் ஆகுது. இதாக இருந்தால் அப்படியே கரெக்டாக சுற்றிக்கிட்டே இருக்குது. வண்டி போகிறதுக்கும் அறுக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்குது ஸ்பீடு. பாத்திக்காரம் மட்டும் போடாதுனால சூப்பராக இருந்துருக்கும். பாத்திக்காரம் போட்டாங்க. ஏதோ இன்றைக்கி இது ஒரு 4 மணி நேரம் ஓடிச்சுன்னா பரவாயில்ல. பக்கத்துலலாம் இருக்குது. ஒரு 3 மணி நேரம் கேரண்டியாக ஓடும். ஏதோ இன்னைக்கு பொழப்பு ஓட்டியாச்சு ப்ரோ. அப்புறம் நாளைக்கு பார்த்தா தான் தெரியும். வெயில் வேறு எதுதான் நேரத்தில் இந்த போடுதோ தெரியல. வண்டி ஏறி வந்துச்சு இல்லை, அந்த புட்டு கொஞ்சம் நின்று போச்சு. இதை வந்து அறுத்து விட்டா, ஏன்னா மறந்துடுவோம், அதனால் இதை வந்து ஃபஸ்ட்டு அறுத்து விட்டா வேலை முடிஞ்சிடும். அடிக்குது ஆயில் பம்பு வேற, ஆயில் சீல போயிடுச்சு ப்ரோ. வண்டி எடுத்ததுலேருந்தே போயிடுச்சு. அது இது கட்டுறப்பாரில் கேட்டால் என்னங்கிறாங்க, அதெல்லாம் வாரண்டியில் க்ளீன் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. கட்டுறப்பாறை பொறுத்த வரலையும் எடுத்தால் வந்து நமக்கு நல்லா வேலை செய்ய தெரியணும் ப்ரோ. துணிஞ்சு எடுக்கலாம். இல்லை கட்டுறப்பாறை பற்றி எல்லாம் பட்டறையில் தான் விட்டு செய்யும் நாயினா பொழுதுனைக்கும் பட்டறை கொண்டுக்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கணும். இதுதான் உண்மை. கட்டுறப்பாறை பொறுத்த வரலாம் எனக்கு தெரிஞ்சு. நேற்று உடஞ்சி போச்சு, அன்னைக்கு கிளச்சி பிளேடு பிடிங்கிட்டு போயிடுச்சு. அப்புறம் இப்போ பம்பில் ஆயில் பிடுங்குது. அப்புறமேட்டு சட்டை மேலே ஏறிக்குது. இதில் 10 ரூபா சம்பாதிக்கிறதும் சரி, கட்டுறப்பாறையில் செலவு ஊருப்பட்ட செலவு. 4 நாளைக்கு நல்லா ஓடுது ப்ரோ. ஒரு நாளைக்கு வச்சுதுன்னா 10,000 ரூபா செலவு வைக்கிது. நேற்று ஒன்றும் இல்லை 4,000 ரூபா செலவு. ஒன்று தோட செலவு வச்சுக்கிட்டே தான் இருக்குது கட்டுறப்பாரு. ஆனால் வேலை தெரிஞ்சவங்க எடுத்திங்கன்னா சமாளிச்சிக்கலாம். எல்லாத்தையும் நான் பட்டறையில் தான் விட்டு ப்ரோ பார்ப்பேன் அப்படின்னா கட்டுறப்பாறை பொறுத்தவரையில் ரொம்ப கஷ்டம். பேலர் கூட நம்ம பிரித்து மேய்ஞ்சி போடலாம். இதெல்லாம் வந்து ஒரு சீட்டிங் பண்ணி வாட்டம் உட்கார வைக்கங்காட்டி போதும் ஆகி போயிடுது ப்ரோ. இதே நான் இதுக்கே இப்போ நான் இவ்வளோ வேலை செய்கிறேன், எனக்கே எப்படி இருக்குதுன்னா பார்த்துக்காங்க. ஒரு வேலை செஞ்சு விட்டா அதை அப்படியே கப்பு சிப்புன்னு ஓடணும். அதை விட்டுட்டு அங்கே டைட் பண்ணோம்னா இன்னொரு இடத்துல ஹெவி பண்ணி பிடிங்கிட்டு போயிடுது. இதெல்லாம் என்ன தெரியுது,
கட்டர்பார் வந்து இந்த ஜாண்டியருக்கு இன்ஜின் கிராக் ஆயிடுதுன்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு ரொம்ப மெல்ஸ் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சுன்னா எதுவும் கிராக் ஆகாது, ஹெவியாக இருந்தால் இன்ஜின் பாடி கிராக் ஆகி போயிருதுங்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. ஆனால் ரிவேர்ஸில் இந்த பிரச்சனை இல்லைங்கிறாங்க ப்ரோ. எவ்வளோ ஹெவியாக இருந்தாலும் போட்டுக்கலாம், ஆனால் பின்னாடி திரும்பி அறுக்கணுமே, எல்லாம் அந்த சொனங்கு வந்து மூஞ்சிக்கே ஏறும். இது வந்து முன்னாடி ரேடியூட்டரே வாங்கிக்குது, அது அப்படி இல்லை, எல்லாமே மூஞ்சிக்கு தான் வரும். அதில் அது ஒரு பெரிய பிரச்சனை. ஆனால் ஃபினிஷிங் இதோடு நல்லா வரும். எவ்வளோ வேணாலும் குத்தலை போட்டால் இருக்கலாம், எப்படி வேணாலும் நம்ம வாட்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ தான் வந்து பெல்ட்டு லூஸாக வச்சுருக்குது ப்ரோ. இப்போ எப்படி கிராக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரீலரோட பெல்ட் வந்து ஸ்லோவாக வச்சுட்டோம். அப்போனாச்சும் இதாக இருக்குது. மூணு நாளைக்கு மழை இல்லைன்னா தட்டை அறுத்து பவுன் மாதிரி சுற்றிடுவாங்க. ட்ரம் என்ன கொஞ்சம் யாராச்சும் கட்டரப்பார் வச்சுருந்தீங்கன்னா சொல்லுங்கள் ப்ரோ. ட்ரம் ஏதாச்சும் ஸ்பீடு பண்ணியிருக்கிறீங்களா என்னன்னு சொல்லுங்கள். இந்த ஒரே மட்டமாக போட மாட்டேங்குது, அங்கங்கே குட்டானா தள்ளிக்கிட்டு வருது. அதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல். அந்த வயல் இந்த வயல் எவ்வளோ சுத்தமாக வருது ப்ரோ. இது ஓரளவு பரவாயில்ல. மாப்பிள்ள பாட்டு போட்டு என்ன மாப்பு இன்னும் என்ன பண்ண, நான் இன்னும் மட்டும் அடிச்சுட்டே இன்னும் அதை கூட போகலாம் அப்படின்னு வந்தா, இப்போ கேட்டால் பாட்டு போட மாதிரி தான் வருவீங்களாங்கிற. மாப்பிள்ள என்னங்கிறான், இன்னும் மட்டும் கம்மிட்டுறீங்களா? இப்போ ஒரு துண்டு ஆயிருக்கு. இது தட்டு மாதிரி இல்லை, இந்த இடத்துல கரும்பு மாதிரி இருக்குது ப்ரோ. நான் போட்டையே பொறுக்கிருக்கலாம், ஆனால் ஆள் இல்லை, அதனால் மிஷினில் அடிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. நேற்றெல்லாம் கொஞ்சம் வேலை செய்யணும்னா நீ தப்பிட்டு கூட கம்மனு ஓடிட்டு இதெல்லாம் நேரம் வேலையை காட்டு. காட்டுக்காரர் வேறு போனாரு, ஆளையே தான். இந்த வாரப்போருக்கு பாரு, இந்த இடத்துக்கு வரமாட்டான் பிரதர். இந்த ரெயிலர் மட்டும் யாராச்சும் கட்டரப்பார் வச்சுருந்தீங்கன்னா, அந்த ரெயிலர் இன்னும் ஸ்பீடு இருக்குதா, இதே மாதிரி உங்களுக்கு ஸ்லோவாக தான் இருக்குமா? ஸ்பீடு வச்சா ட்ரம்மு வேகமாக சுற்றினா அதனால் ஏதாச்சும் பிரச்சனை வருமா என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. ஒருத்தர் கேட்டால் வச்சுக்கிறீங்கன்னாங்கிறாங்க, ட்ரம்மு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குதுங்கிறாங்க. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல, அதனால் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். மணி அடிச்சுங்க ஸ்பீடு பிரேக் வேற ஒன்றும் இல்லை. எவ்வளோ ஸ்பீடு பிரேக் எங்க அதனால ஸ்பீடு இல்லையா வருது. அவ்வளோ இடையெல்லாம் போடாதுடா. ஏன்னா வெள்ளவுட்டிலிருந்து எடுத்து போட்டுருக்குதுடா. அதை பற்றி ஒன்றும் இல்லை, அது பாக்கியாலும் அது வேற வயதான்னு தெரியல. அந்தான வரப்பா வேறு 50 கட்டம் தேருமா? அது மேலேயா?
அது அவர் வருவார், அது வேற கட்டுக்கார். அதெல்லாம் இதன் தான் சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஓ, வேற எங்கே இருக்குது? அவ்வளோதான். ஏன் நிற்கிதா? ஓடிதான் மாப்பிள சத்திய இன்னும் கொஞ்சம் கட்டுறப்பாரு குத்து ஓட்டம் போட்டுனா இன்னும் அருமையாக இருக்கும். இப்படி 6 வருஷம் மாடல் அப்படியே இருக்கு. தண்ணி நேற்று விட்டோம்ல, முன்னாடி வரல தண்ணி விட்டோம்ல நேற்று ரோட்டில் நிறுத்தி. ஆமாம், தண்ணி வெளியே அது மாட்டை பயங்கரமாக இருக்குது. பட்டு மாதிரி இது கோச்சிங் அடிக்கிறாரு. எனக்கே தரேன், தண்ணியோட தான் நானே எனக்கே தெரியும். அரிசிட்டு எப்படி தான் மொட்டை வண்டியில் இருக்கிறானோ தெரிலடா. ஃபோர் டிரைவா? வீடியோ பார்த்துட்டுப்பா, டே நல்லா வீடியோ பார்த்துட்டு சாப்பிடு. எங்கேயோ தட்டு ஆட்டுக்கிறாங்கடா அப்படின்னு நினைப்போம். இல்லை, அதில் யாராவது கமெண்டில் தரிசி தாக்கப்பட்டார் அதெல்லாம் தெரிவிப்பாங்க, தரிசி தாக்கப்பட்டாரு அப்படின்றாங்க. ஓகேன்பா, கடைசி வெயில் உடனே அறுத்து முடிச்சோன்னா வேலை முடிஞ்சிடும். சார் இதெல்லாம் தட்டு நல்லாவே நிற்கிது, ஆனால் அறுக்கிறோம் ஆள் இல்லையா, வேறு என்ன பண்ணுவாங்க? ஓகேப்பா, அவ்வளோதான், நம்ம கொஞ்சம் தான் இருக்குது. வந்துட்டு அறுத்துட்டு அப்படியே கிளம்பிடலாம். எப்படி போடுவாங்க மாப்பிள்ள ஓரளவுக்கு மட்டமாக அறுக்கிறானா, என்ன பண்ணுறான்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுவேன். இப்போ வரப்பில் மாட்டி தான் வண்டி போக மாட்டேங்குது, பெரிய சித்திரவதையாக ஆகுது. மற்றபடிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் போகுது. மாப்பிள்ளை போய் என்ன சாப்பாடு வாங்கிட்டு வரணும், இன்னும் ஒரு வயல் இருக்குது. சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறத ஓட்டிட்டு போக வேண்டியதான். ஓகேன்பா, அறுத்துட்டு கிளம்பி வச்சாங்க. காட்டியும் மாப்பிள்ளை என்ன ஆச்சுன்னா, தட்டு அறுத்தது 2 நாளைக்கு முன்னாடி அறுத்தது சுத்தம் பண்ணி ரொம்ப அர்ஜென்ட் பண்ணாங்க. அதனால் மாப்பிள்ளை எஸ்கேப் ஆகிட்டோம். அதனால் நாம் தான் ஃபினிஷ் பண்ணோம். அது எடுக்க முடியல, எல்லாம் வெறும் படுத்துருந்தனால என்னால் வீடியோ எடுக்க முடியல ப்ரோ. ஓகேன்பா, நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். பாய், டேக் கேர். எல்லாம் வெறும் முள்ளுக்குள்ளே பூந்து போயிட்டு இருக்கிறேன் பாருங்களா. ஓகேன்பா, நாளை வேறு புது வீடியோவில் சந்திப்போம். நாளை அநேகமாக ஆடியோ போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணி தரப்போம்.